ஒரே மாதிரியான குறைந்தபட்ச வாடகை நிர்ணயம் செய்ய கோரி கடைகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் எனவும் அறிவித்தனர். தஞ்சை கீழவாசல் சரபோஜி மார்க்கெட்டில் ஏராளமான கடைகள் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ளன. இந்த கடைகள் 2022ஆம் ஆண்டு ஏலம் விடப்பட்டன. அப்போது ரூபாய் 12,000, ரூபாய் 14,000 என ஒவ்வொரு கடைகளுக்கும் வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டன. இந்த கடைகளை நடத்த முடியவில்லை என சில வியாபாரிகள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் திரும்ப ஒப்படைத்துவிட்டனர். இந்த ஆண்டு ஏலம் விடப்பட்ட போது ரூபாய் 4,000, ரூபாய் 5,000 என குறைந்த வாடகை நிர்ணயம் செய்யப்பட்டன. இதனால் ஏற்கனவே கூடுதலாக வாடகை செலுத்தும் வியாபாரிகள் பாகுபாடின்றி ஒரே மாதிரியான குறைந்தபட்ச வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் வாடகை செலுத்தாத காரணத்தினால் நேற்று முன்தினம் மாலை சரபூஜி மார்க்கெட்டில் உள்ள ஒரு கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதை கண்டித்து சக வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். பின்னர் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுவும் அளித்தனர். எங்களோட கோரிக்கை ஒரு கோரிக்கைன்னா வாடகை ஒருமித்தமாக இருக்கணும். முதல்ல உள்ளவங்களுக்கு 70 ரூபாயும் சதுரடி மீறி போட்டு, நடுப்புற உள்ளவங்களுக்கு 50 ரூபாயும், பின்னால் உள்ள கடைகளுக்கு 30 ரூபாயும் போட்டு இது ஃபைனலாக நிர்ணயித்து வாடகை போய் முடிவு பண்ணி அதுலேருந்து வாடகை அவங்க வாங்கணும். ரெண்டாவது இப்போ மக்கள் சில பேர் கடை வேலை எடுத்து வாடகை கட்ட முடியாமல் கடையை சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. வியாபாரம் இல்லாத காரணத்தினால வியாபாரம் ஏலம் விடுறப்ப முனிசிபாலிட்டி ஒன்று சொன்னாங்க, தெருக்கடைகள்லாம்